உங்களால முடிஞ்சா அதை குடிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். அது விஷமா சாராயமா, அது கலப்படம் செய்யறாங்க, அது செய்றாங்க, இது செய்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. அதுல இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு வரக்கூடாது சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட புரியுற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரிம்மா நாங்க குடிச்சு பாக்குறோம் சொல்லி நிறைய பேர் போய் குடிச்சாங்க. நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்க தாத்தாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கிடைக்காத அந்த கல் என் பிள்ளைங்களுக்காச்சும் கிடைக்கணும் சொல்லி பாண்டியன் தோழர் வீட்டுக்கு போயிட்டு பண விதை எடுத்துன்னு வந்து எங்க வீடு ஃபுல்லா நட்டு, எங்க பாப்பா நீ பெருசாகி கல் இறக்கி நீ குடிக்கணும், உன் பசங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கரிஷ்மா. நான் வந்து ஒரு பெண் பனையேறி. கல்லுனா வந்து ஒரு போதை பொருள்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட திணிச்சு வச்சிருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் நம்பி இருந்தாங்க. எங்க அப்பாவுக்குமே கல்லுனா ஒரு போதை பொருள் அப்படிதான் வந்து இருந்த மனசுல தோணி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அழுவேன், ஸ்கூலுக்கு என்னால போக முடியாது, எல்லா பசங்க மாதிரி வந்து நடக்க முடியாது, படுத்துன்னு இருந்தா அந்த கை கால அசைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கை மடிப்புல எல்லாம் இருக்கும், அந்த கையை வந்து இப்படி திறக்கும் போது ரத்தம் அப்படி வடியும். அதை பார்க்கும் போது எனக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறமா அப்பா படிச்சாங்க, நிறைய படிச்சு இந்த கல்லுக்கு வந்து குடிச்சா தோல் குணவியாதி தொழுநோயை குணப்படுத்தும் அப்படிலாம் வந்து சொல்லி படிச்சிருந்தாங்க. தொழுநோயை குணப்படுத்தும் போது என் பொண்ணுக்கு இருக்க இந்த தோல் வியாதி ஏன் குணப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தாதான் கொடுத்தாங்க எனக்கு. ஒரு கிளாஸ் தான், ஒரு கிளாஸ்ல காலையில ஒரு கிளாஸ், சாயந்தரம் ஒரு கிளாஸ் மட்டி வழிச்ச கல்ல இறக்குற உடனே அப்படியே எனக்கு வந்து கொடுப்பாங்க. அதை நான் டெய்லியும் மருந்தா தான் எடுத்துக்கினேன். அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தோல் வியாதி அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட வரல. ஆனா எனக்கு நிறைய வந்து மருத்துவம் நான் எடுத்திருக்கேன், நிறைய மருத்துவம் பார்த்து இருந்து அப்படி சரியாயினே வரும், மறுபடியும் வந்துடும். ஆனா கல்லு குடிச்சதுக்கு அப்புறம் அது அந்த தோல் வியாதிக்கான சிம்டம்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த கல்லு மேல ஒரு லவ் வந்து மறுபடியும் நான் வந்து பனைமரம் ஏற கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் வந்து பனைமரம் ஏறினேன். நான் பனைமரம் ஏறதை பார்த்து எங்க அப்பா வந்து நல்லா ஏறால என் பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு பனைமரம் ஏறது நுணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து, நான் கல் ஏற்க சொல்லி கொடுத்து பனைமரத்துல இப்போ எல்லா வேலையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். நன்றி. நான் பண்ணந்தோப்பு பார்த்தையா ஊருக்குள்ள காலங்காத்தால நல்ல மணிக்கு கட்டில இறங்கி எடிய போட்டு கைட்ட கட்டி பண மரத்தில் ஏறி பழைய வெட்டி பனைய மட்டி கல்லை இறக்கி எனக்கு குடிச்சு அடிச்சு 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 முடிச்ச கல்லு அரசு கடைய நீ தள்ளி நில்லு. நான் அடிச்சு முடிச்ச கல்லு அரசு கடைய நீ தள்ளி நில்லு. பணந்தோப்பு 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 பணந்தோப்பு. ஏய் மாப்பிள்ள சந்து கேப்பிள்ள உன்னை விக்க கல்லடிக்க போகல, வருத்தா குச்சி கருவாடுல கல்லுப்பு போடல, உன்னை பத்தி நானும் பின்னாடி பேசல. ஒண்ணுல ரெண்டுல வல்லார பசமா ஃபாலோ பண்ணி வர கல்லோட பிரச்சனை பாரு. பக்கம் போக நேரம் இருக்குங்க, பாரு பக்கம் போக நேரம் இருக்குங்க. பணந்தோப்புக்குள்ள போக பழகுங்க. நான் பணந்தோப்பு பார்த்தையா ஊருக்குள்ள சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு கட்டில இறங்கி எனிய போட்டு கைத்த கட்டி பண மரத்தில் ஏறி பழைய வெட்டி பனைய மாட்டி கல் இறக்கி நெக்க குடிச்சு அடிச்சு 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 முடிச்ச கல்லு மகள போலி நீ தள்ளி நெல்லு. பணாப்பு பாக்குற பிச்சருல 6 மணிக்கு வண்டி எடுத்து மேப்பொண்ணு போட்டு தொப்புக்கு தேடி ஓடினா 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 பாக்குற பணமர தொப்பு தான் எனக்கு கண்ணு கொண்டு காணல. ஏன்னா 50 கோடி 40 கோடி 30 கோடி முடிச்சு விட்டு பஞ்சம் போக்கி 5 கோடி தான் இருக்கீங்க. வெட்டாம விட்டு உடையும் காணும், என் நுங்கையும் காணும், பதனியும் காணும், என் கல்லையும் காணும். முட்டற 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 நானும் சரக்கு கடைய மறக்க மறுத்த மறுக்க மறுக்க நட்டுவன் நானும். முட்டற 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 நானும் சரக்கு கடைய மறக்க மறக்க மறுக்க மறுக்க நட்டுவன் நானும். பாட்டியோட கதைய பஞ்சத்துல கேட்டு இருக்க வழிய பொழைக்க உதவுச்சு இந்த பணமரம் நிறைய. நாங்கள்ல காலங்கல்ல 6 மணிக்கு தண்ணில இறங்கி எண்ணிய போது கைத்த கட்டி பண மரத்தில் ஏறி பழைய வெட்டி பனைய மாட்டி கல் இறக்கி நெக்க குடிச்சு அடிச்சு 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 முடிச்ச கல்லு அரசு கடைய நீ தள்ளி நில்லு. நான் அடிச்சு முடிச்ச கல்லு அரசு கடைய நீ தள்ளி நில்லு. பணந்தோப்பு 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 பணந்தோப்பு. நன்றி நன்றி நன்றி. ஏன் முதுகுல குத்துறீங்க? மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர் புதிய தமிழகத்தினுடைய தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன்,
மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் போன்றவர்கள் ஏன் முதுகுல குத்துறீங்க? நேருக்கு நேர் வாதத்துக்கு வாங்க, வாங்கிக்கங்க 10 கோடி. தைரியம் இருந்தா துணிச்சிலிருந்தா வாங்க, எங்க வேணாலும் வாதத்தை வச்சுக்கலாம். ஏன் முதுகுல குத்துறீங்க? இது கோழைத்தனமான செயல் இல்லையா? இது கேவலம் இல்லையா? வாங்க வாதத்துக்கு, வாங்கிக்கங்க 10 கோடி. தைரியம் இருந்தா வர சொல்லுங்க. 7.5 கோடி மக்களுக்கு நாம சவால் விடுறோம். இந்த மாநாட்டின் சார்பா யாராச்சும் ஒரு நபர் கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. நாம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என யார் வந்து நிரூபித்தாலும் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளலாம். அப்படி தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் சான்றோர் ஆவோம். இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்றாரு. சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். ஆக நம்முடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. கள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்புறீங்களா? சரி, பலருக்கு நினைவில்லாம இருக்கலாம், பெரியவங்களுக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாட்டத்துக்கு இருந்தது. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது வெங்காய விளையாட்டம். அதை போல வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கட்டாயம் கழுத்தடைக்கு இருந்தே தீரும்.